புலிகள் எங்க இருந்து வந்தார்கள்? எங்கேயாவது வேற நாட்டுல இருந்து இல்லாட்டி வானத்துல குதிச்சு வந்தாங்கன்னா? இல்ல. அங்கிருந்த மக்கள். அங்கே வீடுகள் சூறையாடப்படுகிற பொழுது, பெண்களினுடைய கற்பு சூறையாடப்படுகிற பொழுது, அ நியாயமற்ற முறைகளிலே கொன்று குவிக்கப்படுகிற பொழுது, மக்களுக்குள்ளே இருந்தவர்கள் போராட ஆரம்பித்தார்கள். பின்னர் அவர்கள் போராளிகளானார்கள். ஆக இந்த வரலாறு தெரிந்திருந்தும், நாங்கள் அவர்களை யாரோ போல மறுதலிப்போமாக மறுதலிப்பது என்பது அது அது மிக மோசமான துரோகம். மறுதலித்தல் என்பது. நாங்கள் ஒருவர் நமக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார். அதான் சொல்லுவார்கள். கேரளாவை வந்து கடவுளர் தேசம் என்று சொல்லுவார்கள். ஏனென்னா, ஆனா உண்மையிலுமே என்னை கேட்டீர்களாக இருந்தால் ஈழ தேசம் தான் கடவுளர் தேசம். ஏனென்றால் மக்களுக்காகவும், மண்ணுக்காகவும் யார் ஒருவர் தன்னுடைய உயிரை ஆகுதியாக்குகிறாரோ, அவரைத்தான் நாங்கள் வரலாற்றிலே, ஆகமங்களிலே, இதிகாசங்களிலே கடவுளாக கொண்டாடி இருக்கிறோம். அப்படி பார்க்க போனால் ஏராளமான கடவுளர்கள் மண்ணுக்குள்ளே அங்கே புதைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இந்த மேசை நாற்காலியில உட்கார்ந்து பேசுவதற்கு அவர்கள் அன்று இருந்ததினாலே, Yeah. ஆகுதியானதினாலே தான் நாங்கள் மிச்சமாக இருக்கிறோம். நிச்சயமாக. ஆக அவர்களினுடைய போராட்டத்தை தவிர்ப்பதோ, இல்லாவிட்டால் வரலாற்றிலே அவர்களை நீக்கிவிட்டு தமிழர்களை நினைத்துக் கொள்வதோ, அதைப்போல ஒரு ஒரு துரோகமும், மறுதலிப்பும் வேறொன்றும் இருக்க இல்ல, அது முடியாது. நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு பலர் செய்கிறார்கள். We have a dream.